வணக்கம் மக்களே. உள்ளிருந்து உதித்தவள் கதையோட அடுத்த பகுதிக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த நாவலோட முதல் பாகம் இதோட முடியுது. அடுத்த பாகத்துல என்ன நடக்க போகுதுன்னு கதையோட கடைசியில சொல்றேன். இப்ப வாங்க கதைக்குள்ள போகலாம். ரிஷியோட முகத்துல அந்த வக்ரமான வெற்றி சிரிப்பு. கட்டிட்டேங்கிற திமிர்ல அவன் நிமிந்து நிற்க, வேணியோ ஏதோ பெரிய பாரம் குறைஞ்ச மாதிரி நிம்மதியா பெருமூச்செடுத்தாங்க. ஆனா அந்த ரூம்ல நிலவன அமைதி புயலுக்கு முன்னாடி வர்ற மௌனம்னு அவங்க 2 பேருக்கும் தெரியல. பவியோட ரத்தம் குதிச்சுது. அவளோட பொறுமை சுக்கு நூறா உறைஞ்சது. தன்னை சீரழிச்சவன் ஒருத்தன், அதுக்கு துணையா நின்ன பெத்த அம்மா ஒருத்தி, இவங்க 2 பேருக்கும் பாடம் புகட்டணும்னு அவ மனச அலறிச்சு. வேணி அவ கைகளை பலமா பிடிச்சிருந்தாங்க. பவி ஒரு காட்டு சிறுத்த மாதிரி மொத்த பலத்தையும் திரட்டி அம்மாவோட கைகளை வெறியோட உதறி தள்ளினா. அந்த வேகத்துல வேணி நிலைதட மாதிரி பின்னாடி போயிட்டாங்க. அடுத்த செகண்ட் கழுத்துல நச்சு பாம்பு மாதிரி கிடந்த அந்த மஞ்சள் கயித்த பவி பிடிச்சா. அது வெறும் கயிறு இல்ல, அவ சுயமரியாதைய நெருக்கிற தூக்கு கயிறு. அந்த தாலிய ஒரே இழுப்ப பீ தெரிஞ்சவ அத அப்படியே ரிஷியோட மூஞ்சில விசிறி அடிச்சா. அந்த மஞ்சள் முடிச்சு ரிஷியோட கண்ணத்துல பலமா அடிச்சிட்டு செவத்துல மோதி அப்படியே தரையில விழுந்து உருண்டுச்சு. ஏய், என்னடி காரியம் பண்ணிட்ட? வேணி அப்படியே அதிர்ச்சியில கத்துனாங்க. புனிதமா நினைச்ச தாலியை இப்படி தூக்கி எறிஞ்ச மகளை பார்த்து அவங்க கண்ணு விரிஞ்சுது. ஆனா பவி சும்மா இல்ல. உடனே அம்மா பக்கம் திரும்பினா. அவ கண்ல நெருப்பு மாதிரி எரிஞ்சுது. வேணி ஏதோ சொல்ல வாயெடுத்தாங்க. ஆனா அவங்க சுதாரிக்கிறதுக்குள்ள பவியோட கை காத்துல மின்னல் மாதிரி சுழன்று வந்து அவங்க கண்ணத்துல இறங்குச்சு. பலார்! அந்த ரூம் முழுக்க அந்த சத்தம் கேட்டுச்சு. வேணி அப்படியே உறைஞ்சு போயிட்டாங்க. பெத்த மகளே தன்னை அடிப்பான்னு அவங்க கனவுல கூட நினைக்கல. கண்ணத்துல கை வச்சுக்கிட்டு அவங்க பாக்க பவி ஒரு போர்க்களத்து வீராங்கனை மாதிரி ஆக்ரோஷமா நின்னா. அம்மா கண்ணத்துல அரை விழுந்த அந்த நிமிஷம் அந்த இடமே அப்படியே ஸ்தம்பிச்சு போச்சு. வேணி தன் மகளை இப்படி ஒரு கோலத்துல பார்த்ததே இல்ல. பவியோட முகத்துல கோபமும் தன்மானமும் அனலா தெரிச்சது. நீ எல்லாம் அம்மாவா? சீன்னு அருவருப்போட கத்துனா பவி. ஒரு கைத்த கழுத்துல கட்டினா நான் அடங்கிடுவேன்னு நினைச்சீங்களா? நான் என்ன ஆடா மாடா? யாரோ ஒருத்த வந்து மூக்குனாங்கயிறு போடன்னு அவ கேக்கும்போது வேணியால பதில் பேச முடியல. ரிஷி அப்படியே நிலைகுலைஞ்சு நின்னுட்டான். அவனோட பிளான் இவ்வளவு சீக்கிரம் தவிடு பொடியாகும்னு அவன் நினைக்கல. பவி மெல்ல அவன் பக்கம் திரும்பினா. அவ உடம்பு ஆத்திரத்துல நடுங்கிட்டு இருந்துச்சு. ஒழுங்கா இங்கிருந்து ஓடிடு, இல்லைனா பாதியில நிறுத்திட்டு டக்குன்னு பக்கத்துல இருந்த அரிவாள் மனைய தூக்குனா. அதோட கூர்மையான முனைய ரிஷியோட நெஞ்சுக்கு நேரா நீட்டினப்போ பவி ஒரு மனுஷியாவே தெரியல. அநீதியை எதிர்க்கிற ஒரு சக்தியா தெரிஞ்சா. ஜெயிலுக்கு போனாலும் கவலை இல்லடா, இப்பவே உன்னை இங்கேயே அறுத்து போட்டுடுவேன், கிளம்புடான்னு கத்துனா. ரிஷியோட மூஞ்சில இருந்த அந்த வக்ரமான சிரிப்பு போய் இப்ப மரண பயம் வந்துச்சு. பவியோட கண்ல தெரிஞ்ச அந்த வெறியும் துணிச்சலும் அவனை உறைய வச்சது. அவ இப்போ சும்மா மிரட்டல. ஒரு அடி முன்னாடி வந்தா கண்டிப்பா அரிவாள்மனை பாயும்னு அவனுக்கு புரிஞ்சது. ஒரு நிமிஷம் கூட தாமதிக்காம செருப்ப கூட தேடாம அவ அங்கிருந்து தலை தெறிக்க ஓடுனா. ரிஷி ஓடுன திசையே அருவருப்பா பார்த்த பவி மெல்ல அம்மா பக்கம் திரும்பினா. வேணி இன்னும் அதிர்ச்சியிலிருந்து மீளாம கண்ணத்துல கை வச்சுக்கிட்டு அப்படியே நின்னுட்டு இருந்தாங்க. பவியோட கண் இப்போ செவந்து போயிருந்தது. பெத்த அம்மாவே தனக்கு துரோகம் பண்ணிட்டாங்களேன்னு அவளுக்கு ஆத்திரம் பொங்குச்சு. கையில இருந்த அரிவாள் மனைய டனார்னு தரையில வீசிட்டு பைய தூக்கிக்கிட்டு வேகமா வீட்டை விட்டு வெளியே போனா பவி. வேணி அசைவில்லாம நின்னாங்க. கண்ணத்துல அரை விழுந்ததை விட தான் வளர்த்து வச்சிருந்த கௌரவம் சுக்குநூறா உடைஞ்சதுதான் அவங்களுக்கு அதிக வலிய கொடுத்தது. தான் மகளே தன்னை அடிச்சிட்டாலேன்னு சிலையா உறைஞ்சு நின்னாங்க. மணி நேரங்கள் ஓடுச்சு. வெளியில இருட்டு கவ்வி இருந்தது. கோபத்துல போன பவி நைட்டு நேரத்து ஆபத்தை புரிஞ்சுக்கிட்டு மெல்ல வீட்டுக்கு திரும்பினா. மனசுக்குள்ள அம்மாவை அடிச்சிருக்க கூடாதுன்னு ஒரு குற்ற உணர்வு இருந்தாலும் அம்மா பண்ண காரியம் அவளை இன்னும் கொதிக்க வச்சது. உள்ள நுழைஞ்சப்போ வீடு மயானம் மாதிரி இருந்துச்சு. அம்மான்னு மல்ல கூப்பிட்டா, பதில் இல்ல. திடீர்னு கிச்சன்ல இருந்து பாத்திரம் முருள்ற சத்தமும் அழுகை சத்தமும் கேட்டுச்சு. பதறி போய் ஓடுனா பவி. அங்கிருந்த காட்சியை பார்த்ததும் அவ ரத்தம் உறைஞ்சு போச்சு. கிச்சன் மேடை ஓரத்துல தரையில உட்கார்ந்திருந்தாங்க. அவங்க கையில ஒரு கத்தி இருந்துச்சு. அவமானம் தாங்க முடியாம தன்னைத்தானே காயப்படுத்திக்க பாத்தாங்க. ஏன் பொண்ணே என்ன அடிச்சுட்டா, இனிமே நான் எதுக்கு வாழணும், உலகம் என்ன சிரிக்குமேன்னு தனக்குள்ளே பிதறிட்டு இருந்தாங்க. பவி ஓடி போய் அவங்க கைய பிடிச்சுக்கிட்டா. அம்மா, ஏன் இப்படி பண்றீங்க? கத்திய குடுங்கம்மா, ஏன் இப்படி பண்றீங்கன்னு கதறி அழுதா. வேணி அவள ஒரு அந்நிய பொண்ணு மாதிரி பாத்தாங்க. விட்டுடி, என்ன உனக்குதான் நான் வேணாம்ல, உன் இஷ்டப்படி வாழ போறவளுக்கு எதுக்கு இந்த அம்மான்னு கத்துனாங்க. கிச்சனோட அந்த மங்கலான வெளிச்சத்துல வேணி கையில இருந்த கத்திய பறிக்க பவி போராடினா. அம்மா, ஏன் இப்படி பைத்தியக்காரத்தனமா நடந்துக்கிறீங்க? பவி பதறினா. வேணி அவளை வெறுத்து பாத்தாங்க. போயிடுடி, மானம் போச்சு, மரியாதை போச்சு, எல்லாம் போச்சு,
கத்திட்டு தரையில அமர்ந்து அழ ஆரம்பிச்சாங்க. தாலி இல்லாம ஒருத்தி இந்த ஊர்ல வாழ்றது எவ்ளோ கஷ்டம்னு எனக்கு தெரியும் பவி. அந்த தாலிக்காக நான் பட்ட கஷ்டம் உனக்கு தெரியாதா? எல்லாம் தெரிஞ்சு நீயே அதை தூக்கி வீசிட்டியே. வேணி பேசின ஒவ்வொரு வார்த்தையும் அவங்க காயத்திலிருந்து வர ரத்தம் மாதிரி இருந்துச்சு. பவி அவங்க பக்கத்துல உட்கார்ந்து கைய பிடிச்சுக்கிட்டா. ஏம்மா இப்படி பேசுறீங்க? எனக்காக நீங்க கஷ்டப்பட்டதெல்லாம் எனக்கு தெரியும்மா. ஆனா இவன் ஒரு மிருகம்மா. எப்படி இவன் கூட வாழ முடியும்? வேணி ஆவேசமா கத்துனாங்க. அவன்தான் உன்னை லவ் பண்ணதா சொல்றானே, இப்ப நீ அவனை வேணான்னு சொன்னா உலகம் உன்னதான் கெட்டு போனவள்னு சொல்லும். 4 பேருக்கு முன்னாடி நான் எப்படி தலை நிமிர்ந்து நிப்பேன்? அம்மா தன் வலிய விட ஊரு பேச்சதான் முக்கியம்னு நினைக்கிறாங்கன்னு பவிக்கு தெரிஞ்சது. அவ அப்படியே அம்மா கால்ல விழுந்து கதறினா. அம்மா ப்ளீஸ் இப்படி பண்ணாதீங்க, நீங்க என்ன தனியா விட்டுட்டு போகாதீங்கம்மா. ஆனா வேணி ஒரு மிஷின் மாதிரி அதையே சொல்லிட்டு இருந்தாங்க. நீ ரிஷிய திருமணம் பண்ணலைனா நீ மட்டும் இல்ல, நானும் இந்த ஊர்ல வாழ முடியாது. இதுதான் என் கடைசி முடிவு. பவிக்கு விடிய விடிய தான் சொல்ற நியாயத்தை கேட்காத ஒரு செவத்துல முட்டிக்கிற மாதிரி இருந்துச்சு. மெல்ல கண்ணீரை தொடச்சிக்கிட்டா. சரி, உங்களுக்கு போகணும்னு ஆசையா இருந்தா போங்க என்றாள் பவி ரொம்ப அமைதியா. வேணி இதை எதிர்பார்க்கல. பவி பயந்துடுவாள்னு நினைச்சாங்க. பவி, நான் செத்து போனா உனக்கு யாருமே இருக்க மாட்டாங்கன்னு மிரட்டுனாங்க. பவி மெல்ல எழுந்து நின்னா. சாரி அம்மா, நீங்க கேட்டதை என்னால செய்ய முடியாது. உங்க பொண்ணு முக்கியம்னு நினைச்சா என் கூட இருங்க, இல்ல சமூகம்தான் முக்கியம்னு நினைச்சா தாராளமா தற்கொலை பண்ணிக்கோங்க. நான் தடுத்தாலும் நீங்க கேட்க போறதில்ல. நீ கசப்பா சொல்லிட்டு தன் ரூமுக்கு போயிட்டா. கதவை சாத்திக்கிட்டு பெட்ல விழுந்தவளுக்கு துக்கம் தொண்டையை அடைச்சுது. அம்மா நிஜமாவே ஏதாவது பண்ணிப்பாங்களோங்கிற பயம் ஒரு பக்கம், அவங்களுக்காக நான் நரகத்துல வாழணுமாங்கிற கோபம் ஒரு பக்கம்னு அவ மனசு ஒரு பூர்களமாயிச்சு. கண்ணீர் தலையணைய நினைச்சு ஒரு பயமான தூக்கத்துல விழுந்தா. அடுத்தது என்ன நடக்க போகுதோங்கிற ஒரு மரண அமைதி அந்த வீட்டை சூழ்ந்திருந்தது. அடுத்த நாள் காலை சூரிய வெளிச்சம் இன்னும் வராந்தாவுக்குள்ள வரல. ஆனா கமலாவோட மனசுக்குள்ள இருந்த குழப்பம் மட்டும் விலகவே இல்ல. ரிஷிக்கும் பவிக்கும் இடையில ஏதோ இருக்குன்னு தெரிஞ்சதுல இருந்தே அவருக்கு தூக்கமே இல்ல. வாக்கிங் போகலான்னு வாசலுக்கு வந்தவர் அங்க ஒரு பொண்ணு சிலையா நின்னுட்டு இருக்கிறத பார்த்து மிரண்டு போயிட்டார். மங்கலான வெளிச்சத்துல நின்னது வேணிதான். கலஞ்ச தலைமுடி, தூக்கமில்லாத கண்ணு, நடுங்குற கையின்னு அவங்க தோற்றமே ஏதோ பெரிய போராட்டத்தை முடிச்சிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. யாரு நீங்க? எதுக்கு விடியற்காலையிலே எங்க வீட்டு வாசல்ல நிக்கிறீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? கமலாவோட அந்த அதிகார குரலை கேட்டதும் வேணி நிமிர்ந்து பார்த்தாங்க. கண்ணுல பயம் இருந்தாலும் ஏதோ ஒன்ன சாதிக்கணுங்கிற வைராகியம் தெரிஞ்சுது. மேடம், நான் பவியோட அம்மா வேணி. தயவு செஞ்சு உள்ள வாங்க மேடம், நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு கெஞ்சினாங்க. பவியோட அம்மாங்கிற வார்த்தையை கேட்டதும் கமலாவோட முகம் அப்படியே சுருங்கிடுச்சு. பவியா? என் வீட்ல வேலை செஞ்சுட்டு இப்போ என் பையன் வாழ்க்கையிலே விளையாடி என் மானத்தை வாங்குறாய அந்த பொண்ணோட அம்மாவா நீங்க? எதுக்காக இங்க வந்தீங்க? உங்க பொண்ணு செஞ்ச காரியத்தினால என் வேலையே போயிடுச்சு. அவளை வேலைக்கு வச்சதுக்கு எனக்கு நல்ல பாடம் கிடைச்சிருக்கு. கிளம்புங்க முதல்ல. கமலா வார்த்தைகளை கொட்டினாலும் வேணி அங்கிருந்து நகரல. மேடம், நீங்க எவ்ளோ கோவப்பட்டாலும் சரி, ஆனா என் பொண்ணு மேல தப்பில்ல. அவ இந்த வீட்டு மருமகளா வர்றதுக்கு எல்லா தகுதியும் இருக்கு. இது ஏதோ சாதாரண காதல் இல்ல மேடம், இதுக்கும் மேல ஒரு பெரிய உண்மை இருக்கு. மருமகளா? என்ன உளர்றீங்க? என் பையன் ரிஷி எங்க? இவ எங்க? என்ன கனவு கண்டுக்கிட்டீங்க? வேணி கண்ணை தொடச்சுக்கிட்டு, மேடம், அவங்க 2 பேருக்கும் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. அந்த விஷயத்த ரிஷி உங்ககிட்ட சொன்னாரான்னு தெரியல. ஆனா அவங்க 2 பேரும் ஒன்னா இருந்திருக்காங்க மேடம். காதலா? கல்யாணமா? வேணி, என்ன பேசுறீங்க? என் பையன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஏதோ பிடிவாதத்துல அந்த பொண்ணு சண்டைக்கு நின்னான்னு பார்த்தா இப்போ நீங்க வந்து புதுசா ஒரு கதையை சொல்றீங்க. மேடம், நீங்க நல்லவங்க தான், உங்க பையனும் கெட்டவர் இல்ல. ஆனா அவங்க 2 பேரும் ஒன்னா இருந்திருக்காங்க. வெளியே தெரிஞ்சா என் பொண்ணு வாழ்க்கை என்ன ஆகும்? அவளை வேற யார் ஏத்துப்பா? ஒரு அம்மாவா யோசிச்சு பாருங்க மேடம். உங்க பையன் தான் அவளுக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்கணும். அந்த ஒன்னா இருந்திருக்காங்கங்கிற வார்த்தை கமலாவோட நெஞ்சில பாராங்கெல்லாம் இறங்குச்சு. தான் வளர்ப்புல ஏதும் குறை வந்துடுச்சான்னு பயந்தவர் உடனே ரிஷிய கூப்பிட்டாரு. ரிஷி, டே ரிஷி, சீக்கிரம் வெளியே வாடா. உள்ள இருந்த ரிஷி அம்மாவோட பதட்டமான குரலை கேட்டு விறுவிறுன்னு வெளியே வந்தான். வாசல்ல வேணி அழுதுட்டு இருக்கிறத பார்த்ததும் அவன் அப்படியே உறைஞ்சு நின்னுட்டான். பவி ஆத்திரத்துல தாலிய தூக்கி எரிஞ்சதா அந்த ரணமான காட்சி அவன் கண்ணு முன்னாடி வந்துட்டு போச்சு. பதில் சொல்ல முடியாம தலை குனிஞ்சு நின்னான். ரிஷி, இவங்க என்னவோ சொல்றாங்க. அந்த பவியும் நீயும் நிஜமாவே என்ன நடக்குது? உண்மைய சொல்லு. ரிஷி மௌனமா இருந்தான். வாசல்ல வேணி அழுந்துட்டு இருக்கிறத பார்த்ததும் ரிஷிக்கு குற்ற உணர்வை விட ஆத்திரம்தான் அதிகமாச்சு. நீங்க எதுக்காக இங்க வந்தீங்க? உங்களை யார் வர சொன்னது? மரியாதையா இங்க இருந்து போயிடுங்க நீ கத்துனான். தம்பி, பவி அந்த தாலிய தூக்கி வீசிட்டான்னு தானே அவளை வெறுக்கிறீங்க. ஆனா அந்த தாலி இப்போ அவ கழுத்துல இல்லனாலும் அவ மனசுல நீங்க மட்டும்தான் இருக்கீங்க. அவளை அனாதையா விட்டுறாதீங்க தம்பி.
அந்த தாலிங்கிற வார்த்தையை கேட்டதும் கமலா அப்படியே பின்வாங்கிட்டார். என்ன சொல்றாங்க இவங்க? தாலி கட்டியா நீ? ரகசியமா கல்யாணமும் பண்ணிக்கிட்டியா? என் வளர்ப்பு இப்படிதான் இருக்குமா அப்படின்னு கமலா கேட்ட குரல் தழுதழுத்துச்சு. இந்த சலசலப்ப பாத்துட்டு அங்க கூட்டம் கூட ஆரம்பிச்சுது. காலேஜ் பிரின்சிபல் வீட்ல ரகசிய கல்யாணமானு ஊரே வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிடுச்சு. கௌரவத்தையே முக்கியம் நினைக்கிற கமலாவுக்கு இது பெரிய அசிங்கமா தெரிஞ்சுது. போதும் வேணி, உங்க நாடகத்தை நிறுத்துங்க. உங்க பொண்ணு பணத்துக்காக என் பையனை பயன்படுத்த பாத்திருக்கா. இப்போ நீங்க வந்து ஊர் முன்னாடி நாடகம் ஆடுறீங்களா? வேணி அப்படியே கமலாவோட கால்ல விழுந்துட்டாங்க. ஐயோ மேடம், அப்படி சொல்லாதீங்க. என் பொண்ணை ஏத்துக்கோங்க. அவளை கல்யாணம் பண்ண சொல்லுங்க மேடம்னு கதர்னாங்க. ரிஷிக்கு உள்ளுக்குள்ள ஒரு வக்கரமான சந்தோஷம். தன்னை அவமானப்படுத்தின பவிக்கு அவ அம்மாவாலேயே தண்டனை கிடைக்குதுன்னு ஒரு குரூர சிரிப்போட ரசிச்சான். எழுந்து போங்க, உங்க பேச்ச நான் கேட்க தயாரா இல்ல, கிளம்புங்க. ரிஷி வேகமா வந்து கமலாவோட கைய பிடிச்சுக்கிட்டு, போதும், இங்க பாருங்க, நீங்க கிளம்புங்க. எதுவா இருந்தாலும் உங்க பொண்ணு கூட்டிட்டு வந்து நேர்ல பேசுங்கன்னு கத்திட்டு கமலாவை உள்ள கூட்டிட்டு போய் கதவை டம்முன்னு சாத்திட்டான். அந்த சத்தம் வேணியோட நம்பிக்கையவே சிதைச்சிடுச்சு. வாசல்லையே மண்டிட்டு அழுதுட்டு இருந்த வேணிய ஊரே குத்தலா பார்த்தது. ஆனா அவங்க விடல. பவிய இங்க கூட்டிட்டு வந்து நிறுத்தினா எல்லாம் சரியாயிடும்னு நம்பி அவளை தேடி ஓடுனாங்க. காலேஜ் கிளாஸ்ல உட்கார்ந்திருந்த பவிக்கு அந்த நியூஸ் ஒரு ஷாக்கா இருந்துச்சு. காலேஜ் பியூன் வந்து ப்ரொஃபசர் கிட்ட பெர்மிஷன் கேட்டு அவளை வெளியில கூப்பிட்டப்பவே ஏதோ விபரீதோன்னு அவ மனச அடிச்சுக்கிச்சு. உங்க அம்மா வந்திருக்காங்கம்மா, ஏதோ அவசரமாம் அப்படின்னு அவர் சொல்ல கால் நடுங்க அவங்க பின்னாடியே போனா பவி. ஆபீஸ் வாசல்ல வேணி பதட்டமா அங்கும் இங்கும் நடந்துட்டு இருந்தாங்க. பவிய பார்த்ததும் அவங்களுக்கு நிம்மதியா இருந்துச்சு. ஆனா பவிக்கு குழப்பம்தான் அதிகமாச்சு. என்னம்மா, எதுக்கு இங்க வந்தீங்க? ஏன் இவ்வளவு டென்ஷன் அப்படின்னு அவ கேக்கும்போதே வேணி கண்ணுல தண்ணி வந்துருச்சு. பவி அப்படின்னு அவங்க சத்தமா அழ ஆரம்பிச்சதும் சுத்தி இருந்தவங்க எல்லாரும் இவங்களையே வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சாங்க. நான் ரிஷி வீட்டுக்கு போனேண்டி, அவங்க கால்ல விழுந்து உன்னை ஏத்துக்க சொல்லி கெஞ்சினேன். ஆனா கமலா மேடம் ரொம்ப கோவப்பட்டாங்க. உன்னை கூட்டிட்டு வந்தா அம்மா கிட்ட பேசுறேன்னு ரிஷி சொன்னான். நீயும் அவங்க கிட்ட வந்து ஒரு வார்த்தை பேசு பவி, உன் வாழ்க்கை வீணாக கூடாது, அவங்க மனசு மாறிடும்டி அப்படின்னு அழுதுட்டே சொல்ல பவிக்கு ஆத்திரம் தலைக்கேறுச்சு. அம்மா இவ்வளவு அப்பாவியா இருக்காங்களேங்கிறத விட ஒரு பொண்ணா தன்னோட வலிய புரிஞ்சுக்காம சிதைச்சவன் கால்லயே தன்னை தள்ள பாக்குறாங்களேங்கிற எரிச்சல்ல காலேஜ் கேம்பஸ்னு கூட பாக்காம கத்துனான். அறிவே இல்லையா உங்களுக்கு? எத்தனை தடவை தான் சொல்றது? ஒரு பக்கம் அவன் என் வாழ்க்கைய நரகமாக்குறான், இன்னொரு பக்கம் பெத்த தாயே நீங்க என் உசுர வாங்குறீங்க. அவ அழுதுட்டே கத்துனா. உங்களுக்கு என்னதான் வேணும்? நான் செத்து போகட்டா? அப்பவாவது என்ன நிம்மதியா விடுவீங்களா? ஆபீஸ் ஸ்டாஃப் எல்லாம் வெளியில வந்து வேடிக்கை பார்க்க பவியால எதுவுமே பேச முடியல. தலகுனிஞ்சு நின்ன வேணி, என்ன மன்னிச்சிடுங்கப்பா அப்படின்னு அவங்க இருந்தவங்க கிட்ட சொல்லிட்டு பவிய தனியா கூட்டிட்டு போனாங்க. என் மானத்தை வாங்கறதுக்கே பிறந்திருக்கியா? எதுக்கு இப்படி எல்லார் முன்னாடியும் கத்தி அழுதுட்டு இருக்க அப்படின்னு வேணி கேட்க பவி வெடிச்சிட்டா. நீங்க தான் என் மானத்தை வாங்குறீங்க, அது உங்க கண்ணுக்கு தெரியலையா? ஏன் இப்படி சித்திரவதை பண்றீங்க? நான் உன் நல்லதுக்கு தான் சொல்றேன் பவி. நீ காதலிச்ச பையனை தானே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்றேன். அப்புறம் என்ன உனக்கு? நான் அவனை லவ் பண்ணது இப்போ இல்லம்மா, அது ஒரு காலம். முக்கியமா அவன் என்ன உண்மையா லவ் பண்ணல, என்ன பழி வாங்கணும்னு தான் நடிக்கிறான். ஆரம்பத்துல இருந்து ரிஷி பண்ணின எல்லா சதியையும் மிரட்டலையும் ஒரு குமரலா வேணிக்கிட்ட கொட்டி தீத்தா. அவன் என்ன உடைக்க பாக்குறாம்மா, ஆனா நீங்க தான் என்ன மறுபடி காயப்படுத்துறீங்க. ஆனா வேணி எதையும் நம்புறதா இல்ல, சான்ஸே இல்ல. நீ பொய் சொல்ற பவி. ரிஷி கூட ஒன்னா இருந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சா கோவப்படுவேன்னு பயந்துட்டு இப்போ அவன் கெட்டவேன்னு கதை விடுற. பவியோட மனசு சுக்கு நூறா உடைஞ்சுது. என்ன சொன்னாலும் நம்ப மாட்டாங்களாங்கிற விரக்தியில அப்படியே நின்னுட்டா. அப்போ ஃபுட் பிரேக்ல வெளியில வந்த நிஷா, பிரவீன், காசி 3 பேரும் இந்த பஞ்சாயத்தை பார்த்தாங்க. நிஷா வேகமா பவி பக்கத்துல வந்தா. வேணி பேசுறது அவங்க காதுல விஷம் மாதிரி விழுந்துச்சு. எதுக்கு இப்படி நாடகம் ஆடுற பவி? ரிஷிய கழட்டி விட்டுட்டு வேற எவனாவது கூட போலான்னு முடிவு பண்ணிட்டியா? அதனாலதான் அவன் கட்டின தாலிய தூக்கி எரிஞ்சியா? நாளைக்கு உன் வயித்துல ஒரு கரு வளர்ந்தா என்ன பண்ணுவ? பிள்ளைய வச்சுக்கிட்டு எப்படி தனியா இருப்ப? உன் அப்பா இல்லாம நான் படுற கஷ்டத்தை நீயும் அனுபவிக்கணுமா? நான் சொல்றபடி அவன் கூட வாழு. இத கேட்டு சகிக்க முடியாத பிரவீன் ஆவேசமா குறுக்க வந்தான். ஏம்மா, உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவில்லையா? கெட்டவனையே கல்யாணம் பண்ணிக்க சொல்றீங்க. பவி உங்க பொண்ணுதானே, அவளை நம்பாம எவனோ ஒருத்தன் சொன்னதை நம்புறீங்களே. காசியும், பவி பாவம் ஆண்டி, அவளுக்கு நீங்க தான் ஆதரவா இருக்கணும், அதை விட்டுட்டு ஏன் இப்படி தரக்குறைவா பேசுறீங்க? இதத்தான் நானும் ஆரம்பத்துல இருந்து சொல்றேன், இவங்க பேசியே பவிய சாகடிக்கிறாங்க அப்படின்னு நிஷா சொன்னா. வேணிக்கு ஒரே ஷாக்கு. போதும், நிறுத்துங்க. யார் நீங்க? எங்க குடும்ப விஷயத்துல தலையிட உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? பிரவீன் நிதானமா சொன்னா.
நாங்க ஒரு காலத்துல ரிஷிக்கு ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம். ஆனா அவன் பவிக்கு பண்ணின அநியாயம் தெரிஞ்சதும் அவனை விட்டு விலகி வந்துட்டோம். பழகின நாங்களே அவன் தப்புன்னு பவி பக்கம் நிக்கும்போது, பெத்த அம்மா நீங்க ஏன் பவிக்கு எதிரா பேசுறீங்கன்னு காசி கேட்க வேணி கண்ல கோபம் தெரிஞ்சது. இவ பொய் சொல்றா. எந்த கெட்டு போனவளாவது இதெல்லாம் ஊர் முழுக்க தம்பட்டம் அடிப்பாளா? இவ வேணும்னே அவன் கூட படுத்திருக்கா. நிஷாவும் பிரவீனும் ஒரு சேர, ஷீ, ஏமா உங்க பொண்ணை இப்படி பேச உங்களுக்கு அசிங்கம் இல்ல அப்படின்னு கத்துனாங்க. வேணி மசியல. நடந்தத சொல்ல எனக்கு ஏன் அசிங்கம்? நாளைக்கு இவ வயித்துல ஒரு குழந்தை வளர்ந்தா இவ என்ன பண்ணுவா? காசி வெறுப்போட சொன்னான். இருக்கிற உங்க பொண்ண பத்தி கவலைப்படாம இல்லாத கற்பனைய பத்தி பேசிட்டு இருக்கீங்க. பவி எப்படி உங்க கூட ஒரே வீட்ல இருக்கா? இதுவே அவளுக்கு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குமே. நிஷா பவி கைய பிடிச்சுக்கிட்டா. கொஞ்சமாவது உங்க பொண்ண நம்புங்க ஆண்டி. வேணி அங்கிருந்து கிளம்புனாங்க. இது எங்க குடும்ப மேட்டர். முடிஞ்சா இவளுக்கு புத்தி சொல்லி ரிஷிய தலையில வச்சுக்க சொல்லுங்க. எனக்கு வேலைக்கு நேரமாச்சு. நைட்டு வீட்டுக்கு வரும்போது ஒரு நல்ல முடிவோட வா பவின்னு கராரா சொல்லிட்டு போயிட்டாங்க. அவங்க போனதும் அங்க ஒரே மௌனம். காசிதான் முதல்ல பேசினா. பவி, நீ அந்த வீட்ல இனி இருக்காத. முதல்ல காலேஜ் ஹாஸ்டல்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோ. அந்த நரகத்துல இருந்தா உனக்கு பைத்தியம் பிடிச்சிடும். பிரவீன் அத வழிமொழிஞ்சான். அதுதான் சரி பவி, நீ காச பத்தி கவலைப்படாத, நாங்க பாத்துக்கிறோம். நீ சேஃபா இருக்கிறது தான் இப்ப முக்கியம். பவி கண்ணீர் மல்க அவங்கள பார்த்தா. பெத்த அம்மாவே என்ன புரிஞ்சுக்கல, நீங்க எதுக்கு எனக்கு இவ்ளோ ஹெல்ப் பண்ணணும்? பிரவீன் மென்மையா சொன்னான். நாங்க யாரும் கெட்டவங்க இல்ல பவி. ஆரம்பத்துல நாங்க விளையாட்டுத்தனமா பண்ணது உன்னை காயப்படுத்தி இருக்கலாம். ஆனா இப்போ நாங்க உன் பக்கம் இருக்கோம். நிஷா பவிய தேத்துனா. பவி, இன்னைக்கே நீ வீட்ல இருந்து வெளியில வந்துரு, நாங்க இருக்கோம். போலீஸ்க்கு போகணும்னாலும் சொல்லு. பவி பெருமூச்சு விட்டா. போலீஸுக்கு போனா ஏன் இவ்ளோ நாள் வரல? லவ் பண்ண பையன்தானேன்னு அவங்களும் கேள்வி கேட்பாங்க. எனக்கு இருக்கிற பிரச்சனையே போதும். ரிஷி விஷயத்த அப்படியே விட போறியா காசின்னு காசி கேக்குறான். அவனுக்கு தண்டனை கிடைக்கும், நான் கிடைக்க வைப்பேன். அதை எப்படி செய்யணும்னு நான் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு உறுதியா பவி சொல்ல, சரி இன்னைக்கே உனக்கு ஹாஸ்டல்ல இடம் அரேஞ்ச் பண்றேன், நீ சாயந்தரமே கிளம்பி வந்துரு அப்படின்னா பிரவீன். பவி யார எதிரிகளா நினைச்சாலோ அவங்க இப்ப துணையா நிக்கறாங்க. யார தன் உலகோன்னு நினைச்சாலோ அவங்களே அவளை கொல்லாம கொல்றாங்க. காலத்தோட விளையாட்டு இதுதான் போல. நேத்து நடந்த அவமானத்துல கமலாவுக்கு வீட்ல நிம்மதியே இல்ல. வேலை போன கோபம் ஒரு பக்கம், பவியோட அம்மா வேணி வந்து கால்ல விழுந்து மானத்தை வாங்கினது இன்னொரு பக்கம்னு அவங்க அப்படியே நொந்து போயிருந்தாங்க. ரிஷி காலேஜுக்கு போகாம வீட்ல இருக்கிறத பார்த்ததும் கமலா அவனை பிடிச்சு விசாரிச்சாங்க. ஏன் ரிஷி காலேஜுக்கு போகல? அந்த பவி சொன்னது உண்மையா? இல்ல அவங்க அம்மா வந்து கால்ல விழுந்தாங்களே அது உண்மையா? உனக்கும் அவளுக்கும் நடுவுல நிஜமாவே என்னடா நடந்துச்சு? ரிஷி உடனே மறுத்தான். ரெண்டுமே பொய்மா, நான் அவளை லவ் பண்ணல, அவதான் ஏன் பின்னாடி சுத்தினா. இப்போ காசுக்காக குடும்பத்தோட சேர்ந்து டிராமா போடுறாங்க, அவ்வளவுதான். ரிஷி சொல்றத கமலா நம்பல. அவனோட கண்ணுல ஒரு விதமான ஆத்திரம் தெரிஞ்சுது. உடனே கமலா தன் முன்னாள் கணவர் பிரதாப்புக்கு போன் பண்ணாங்க. 2 பேரும் டிவோர்ஸ் ஆனவங்கன்னாலும் பையனுக்காக அப்பப்போ பேசிப்பாங்க. பிரதாப், எனக்கு உங்க ஹெல்ப் எப்போ வேணும்? நீங்க சென்னைக்கு வந்திருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். உடனே என் வீட்டுக்கு வர முடியுமா? பிரதாப் வந்ததும் கமலா நடந்த எல்லாத்தையும் சொன்னாங்க. பையன் வாயை திறக்க மாட்டேங்கிறான், நீங்க பேசுனா உண்மையை சொல்லிடுவான்னு தோணுது அப்படின்னு சொல்லி பிரதாப்ப ரிஷி கிட்ட பேச வச்சாங்க. கமலா வெளியே போனதும் பிரதாப் ரிஷிய பக்கத்துல உட்கார வச்சு பேச ஆரம்பிச்சாரு. சொல்லு ரிஷி, யார் அந்த பவி? உனக்கும் அவளுக்கும் என்னதாண்டா பிரச்சனை? பழையபடியே அவ பணத்துக்காக நடிக்கிறாப்பான்னு பொய் சொன்னான். பிரதாப் ரிஷி கைய பிடிச்சுக்கிட்டு, ரிஷி, நான் உன் அப்பாடா, என்கிட்ட பொய் சொல்லாத. நீ தப்பே பண்ணி இருந்தாலும் நான் உன் பக்கம்தான் இருப்பேன். உன்னை காப்பாத்த என்ன வேணா பண்ணுவேன். எனக்கு தெரிஞ்சு நீ அவளை லவ் பண்ணிருக்க, ஆனா அவ விருப்பம் இல்லாம அவளை தொட்டுட்ட, அப்படிதானே? உண்மைய சொல்லு, அப்பா நான் பாத்துக்கிறேன். பிரதாப் குரல்ல ஒரு வெறியோட, உங்க அம்மா மாதிரி நீதி நேர்மைன்னு நான் பேச மாட்டேன். உன்னை காப்பாத்த அந்த பவியையே அழிக்கவும் நான் ரெடி. சொல்லுடா, என்ன நடந்துச்சு? அப்பா தாம் பக்கம்னு நினைச்ச ரிஷி எல்லா உண்மையையும் கொட்ட ஆரம்பிச்சான். நீங்க நினைக்கிற மாதிரி இல்லப்பா, அவளை பழி வாங்கதான் லவ் பண்ற மாதிரி நடிச்ச. ஆனா அவ அசரவே இல்ல. அதனாலதான் அவளை கெடுத்து மூளையில முடக்கணும்னு நினைச்சேன். ஆனாலும் அவ அடங்கலப்பா. காலேஜ்ல போராட்டம் பண்ணி அம்மா வேலைய பறிச்சா. அவ அம்மா முன்னாடியே தாலி கட்டி பார்த்தேன், அதையும் அறுத்தெறிஞ்சிட்டு நிக்கறாப்பா. ரிஷி கதர்னா, அவ உடையவே மாட்டேங்கிறாப்பா. எப்படியாவது அவளை அழிக்கணும், அப்போதான் எனக்கு நிம்மதி. பிரதாப் மெதுவா சிரிச்சாரு. நிச்சயமா நான் உன் கூட இருப்பேன் ரிஷி. ஆமா, அவளை என்ன பண்ண? எங்க வச்சு பண்ண? ரிஷி ரொம்ப பெருமையா,
இத என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லணும்னு ஆசையா இருந்தது. ஆனா அந்த பசங்க பவி பக்கம் போயிட்டாங்க. இப்போ உங்ககிட்ட சொல்றேன். அவளுக்கு ஜூஸ்ல மயக்க மருந்து கலந்து கொடுத்தேன். அப்புறம் அவளை என் ரூமுக்கு தூக்கிட்டு போய் அப்படின்னு சொல்லி தான் பண்ணின அந்த அசிங்கத்தை ரொம்ப பெருமையா வெக்கமே இல்லாம சிரிச்சுக்கிட்டே விவரிச்சான். ரிஷி சொல்லி முடிக்கிற வரைக்கும் பிரதாப் ரொம்ப அமைதியா எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்தாரு. பிரதாப், உன் வாயாலேயே வாக்குமூலம் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ரிஷி அப்படின்னு சொல்லிட்டு தான் ஷர்ட் பாக்கெட்ல இருந்த ஒரு சின்ன மினியேச்சர் கேமராவை எடுத்து ரிஷி கிட்ட காட்டினாரு. அதுல இவ்வளவு நேரம் ரிஷி பேசின அத்தனையும் ரெக்கார்ட் ஆகி இருந்துச்சு. ரிஷி அப்படியே உறைஞ்சு போயிட்டான். அவனோட திமிரு கெத்து எல்லாம் காணாம போச்சு. தான் அப்பாவையே நம்பி எல்லாத்தையும் உளறிட்டோமேனு முகம் வெளுத்து போச்சு. பிரதாப் இப்போ ஒரு ஸ்ட்ராங்கான ஆதாரத்தோட ரிஷிக்கு ஒரு யமனாவே அங்க நின்னுட்டு இருந்தாரு. அவர் எதுக்காக இந்த நாடகத்தை ஆடினாருன்னு புரியாம ரிஷி மிரண்டு போய் பார்த்தான். கமலா கிட்ட இருந்து போன் கட்டான அந்த நிமிஷம் பிரதாபோட ஆபீஸ் ரூம் ரொம்ப அமைதியா இருந்துச்சு. ஏசி சத்தத்தை தவிர வேற சத்தமே இல்ல. மேஜ மேல இருந்த ஃபைல்களை பாத்துட்டு இருந்த பிரதாப் மனசுல பல வருஷமா ஒரு பாரம், ஒரு தேடல், ஒரு வலி அவரை அமுக்கிட்டு இருந்துச்சு. அப்போ உதவியாளர் கதவை தட்டிட்டு உள்ள வந்தாரு. சார், ஒரு பொண்ணு உங்களை பார்க்க வந்திருக்காங்க, ரொம்ப முக்கியமான விஷயம்னு சொல்றாங்க. பிரதாப் ஒரு பெருமூச்சு விட்டுட்டு சரி வர சொல்லு அப்படின்னாரு. கதவு மெல்ல திறந்தது. உள்ள நுழைஞ்ச அந்த உருவத்தை பார்த்ததும் பிரதாப் அப்படியே உறைஞ்சு போயிட்டாரு. கையில் இருந்த பேனா நழுவி விழுந்துச்சு. பல வருஷமா தன் கனவிலையும் தேடுதலையும் மட்டுமே பார்த்த அந்த முகம் இப்போ நேர்ல. அவர் கர்நாடகா முழுக்க ஒரு பைத்தியம் மாதிரி அலைஞ்சு தேடிட்டு இருந்த அவரோட பொண்ணு பவி. பிரதாப் தடுமாறிக்கிட்டே எழுந்து வந்தாரு. பவி, நீயா? எங்கம்மா போன? உன்னையும் வேணியும் நான் தேடாத இடமே இல்லடா. மைசூர் முழுக்க அலைஞ்சிட்டேன். இன்னும் என் ஆளுங்க உங்களை தேடிட்டு தான் இருக்காங்க. அம்மா எங்க? இத்தனை வருஷமா அப்பாவை விட்டு பிரிஞ்சு இருக்கிற அளவுக்கு என் மேல அவ்ளோ கோபமாடா? பிரதாபோட குரல் உடைஞ்சு போச்சு. கைய பிடிக்கணும்னு துடிச்சாரு. ஆனா ஒரு தயக்கத்துல கை அப்படியே நின்னுடுச்சு. ஆமா, பிரதாப் தான் பவியோட அப்பா. அந்த ஏசி ரூம்ல பவிய பார்த்ததும் பிரதாபோட மனசு பல வருஷம் பின்னாடி போச்சு. மைசூர் சந்தையோரத்துல இளமை துள்ள நின்ன பிரதாப் வேணிக்கிட்டு காதல சொன்னாரு. ஆனா வேணியோட குடும்பம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். எங்க குடும்பத்துக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராதுங்க, மானம் போயிடும், இதோட நிறுத்திக்கோங்கன்னு சொல்லிட்டு வேணி போயிட்டா. அந்த விரக்தியில தான் பிரதாப் அவங்க வீட்ல பார்த்த கமலாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ரிஷி பிறந்தான். அப்புறம் பிசினஸ் விஷயமா மைசூர் போனப்போ வேணி கஷ்டப்படுறத பார்த்தாரு. ஆதரவில்லாம துணி துவைச்சு பிழைக்கிற வேணிய பார்த்ததும் பிரதாப் மனசு துடிச்சு போச்சு. பழைய காதல் திரும்பவும் துளிர்விட கல்யாணமான விஷயத்த மறைச்சு வேணிய இன்னொரு வீட்ல வச்சு பார்த்துக்கிட்டாரு. பவி பிறந்தப்போ அவரு ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. ஆனா சென்னைக்கு வந்து ரிஷிய பார்க்கும் போதெல்லாம் அவருக்கு குற்ற உணர்வா இருக்கும். ஒரு நாள் கமலா கிட்ட உண்மையை சொல்லிட்டாரு. எனக்கு மைசூர்ல வேற குடும்பம் இருக்கு கமலா, விவாகரத்து வேணும். கமலா கலங்கல. ஆனா அவ கண்ணுல நெருப்பு தெரிஞ்சது. நீங்க பண்ணுனதுக்கு போலீஸ்க்கு போகலாம், ஆனா ரிஷிக்காக விடுறேன், விவாகரத்து தரேன். ஆனா என் மகனை பார்க்க இந்த வீட்டு வாசப்படி ஏறக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனா அப்பாவா ரிஷிய பார்க்க பிரதாபுக்கு உரிமை கொடுத்தாங்க. இதையெல்லாம் ஏத்துக்கிட்டு வேணிக்கிட்ட வந்தப்போ அவளுக்கு உண்மை தெரிஞ்சிடுச்சு. எனக்கு உங்க நிழல் போதும்னு அவரோடவே இருந்தா. ஆனா ஊர்ல இருக்கிறவங்க அவளை வப்பாட்டின்னு அசிங்கமா பேசினாங்க. எனக்கு ஒரு தாலி கட்டுங்கன்னு வேணி கெஞ்சினா. ஆனா பிரதாப் அத அபத்தமா நினைச்சு தட்டி கழிச்சுட்டே இருந்தாரு. பவிக்கு 14 வயசு இருக்கும்போது தொழிலதிபர் பிரதாப் தான் என் அப்பான்னு ஸ்கூல்ல சொன்னது பெரிய பிரச்சனையாச்சு. வப்பாட்டி பொண்ணு எவ்வளவு திமிரா பேசுறான்னு ஊரே அவளை சுட்டி காட்ட வேணி தாங்க முடியாம அன்னைக்கு நைட்டே ரயில் ஏறி தப்பிச்சு வந்துட்டா. இப்போ ஆபீஸ்ல பவிய பார்த்ததும் பிரதாப் கதறினாரு. என்ன மன்னிச்சிடு பவி, அம்மா இன்னும் பழைய வேணியாவே தான் இருக்காளான்னு கேட்டாரு. அப்போ பவி பிரதாபோட தோள்ல சாஞ்சு அழ ஆரம்பிச்சா. என்ன ஒருத்தன் கெடுத்துட்டான்பா. அந்த வார்த்தை பிரதாப் காதுல ஈயத்தை காய்ச்சி ஊத்துன மாதிரி இருந்துச்சு. யார் அவன், எங்க நடந்ததுன்னு கர்ஜிச்சாரு. பவி எல்லா உண்மையையும் ரிஷியோட சதியையும் சொல்ல சொல்ல பிரதாபுக்கு மூச்சு திணறுச்சு. ரிஷியா? அவன் அம்மா பேர் என்ன? கமலா. பவி அந்த பேரை சொன்னதும் பிரதாப் தலையில இடியே விழுந்த மாதிரி இருந்துச்சு. பூமி இரண்டா பிளந்து தன்னை உள்ள இழுத்துக்குற மாதிரி ஒரு பிரமை. அம்மா அந்த கமலா கால்ல விழுந்து கெஞ்சினாங்களான்னு கேக்கும்போது அவர் குரல் கம்மி போச்சு. ஆமாப்பா, அம்மா பண்றது எனக்கு பிடிக்கல, வலிக்குதுப்பா. அம்மா உங்ககிட்ட வரக்கூடாதுன்னு சொன்னாங்க, ஆனா எனக்கு வேற வழி தெரியல, ஹெல்ப் பண்ணுங்க பான்னு பவி கதறினா. பிரதாப் அப்படியே சோஃபால சரிஞ்சாரு. விதியோட ஆட்டம் அவரை நிலைக்குலைய வச்சிருச்சு. தன்னோட முதல் மனைவியோட பையன் ரிஷி தன்னோட இரண்டாவது மனைவியோட பொண்ணையே சீரழிச்சிருக்கான். அண்ணன் தங்கைங்கிற உறவே தெரியாம ஒரு பாவம் நடந்துருச்சு.
தன்னோட தப்புதான் இதுக்கு காரணம்னு பிரதாபுக்கு புரிஞ்சது. ஒரு பக்கம் ரிஷி, இன்னொரு பக்கம் பவி. பிரதாபோட கண்ணு சிவந்துச்சு. ரிஷிய சாதாரண தண்டிக்க கூடாது, அவன் வாயாலேயே உண்மையை ஒத்துக்க வைக்கணும்னு முடிவு பண்ணாரு. அழாத பவி, உன் அப்பா இருக்கேன், உனக்கு அநீதி செஞ்சவனுக்கு சரியான தண்டனைய நானே வாங்கி தருவேன் அப்படின்னு பவிக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தாரு. சில மாசங்களுக்கு அப்புறம் கோர்ட் வளாகமே ரொம்ப அமைதியா இருந்துச்சு. வக்கீல்களோட வாதமெல்லாம் முடிஞ்சு சாட்சிகள் எல்லாம் சொல்லியாச்சு. இப்போ ஜட்ஜோட தீர்ப்புக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. நீதிபதி, இந்த கேஸோட எல்லா ஆதாரங்களையும் கோர்ட் விசாரிச்சதுல குற்றம் சுமத்தப்பட்ட ரிஷி மேல இருக்கிற எல்லா ஆதாரங்களும் உண்மையாயிருக்கு. அதனால பலாத்காரம் செஞ்ச ரிஷிக்கு இந்திய தண்டனை சட்டப்படி 10 வருஷம் கடுங்காவல் தண்டனை விதிச்சு இந்த நீதிமன்றம் தீர்ப்பளிக்குது. அந்த ஒரு தீர்ப்பு பவியோட காடுல விழுந்தப்போ அவ இதயம் ஒரு நிமிஷம் நின்னே போயிருச்சு. இவ்வளவு நாள் பட்ட அவமானம், காயம் எல்லாம் அந்த ஒரு நிமிஷத்துல சரியானது மாதிரி இருந்துச்சு. பவி மெதுவா தலை நிமிர்ந்து அப்பா பிரதாப்ப பார்த்தா. அவர் கண்ணுல ஒரு பெரிய வெற்றி கலை தெரிஞ்சுது. ஓடி போய் அவரை தழுவிக்கிட்டா. தேங்க்ஸ்பா, இந்த உலகமே என்ன ஒரு மாதிரி பார்த்தப்போ நீங்க மட்டும்தான் என் கைய விடாம கூட்டிட்டு வந்தீங்க. எனக்காக நின்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்பா. பிரதாப் அவளை தேத்தினாரு. பக்கத்துல நின்ன வேணி குற்ற உணர்ச்சியில தலை குனிஞ்சு நின்னாங்க. தாம் பொண்ணையே சந்தேகப்பட்டு ஊருக்காக அவளை தள்ளி வச்சத நினைச்சு அவங்க மனசு துடிச்சுது. வேணி அழுதுகிட்டே, என்ன மன்னிச்சிருங்க, நான் நம்ம பொண்ணு பேச்ச நம்பி இருக்கணும். ஊரு உலகம் என்ன பேசும்னு பயந்து அவளை தள்ளி வச்சது ஏன் தப்புதான். பயம் என் கண்ணை மறைச்சிருச்சுங்க. பிரதாப், வேணி, நடந்தது நடந்து போச்சு. ஆனா ஒன்னு புரிஞ்சுக்கோ, இதுல ஏன் தப்பும் இருக்கு. அன்னைக்கே உன்னை ஊரறிய கல்யாணம் பண்ணி கௌரவமா வாழ வச்சிருந்தா இன்னைக்கு நம்ம பொண்ணை யாரும் தப்பா பேச துணிஞ்சிருக்க மாட்டாங்க. இனி அந்த தப்பு நடக்காது. நாம இப்பவே மைசூருக்கு கிளம்புறோம். எந்த ஊர்ல உன்னை தப்பா பேசினாங்களோ அதே ஊர் முன்னாடி உன்னை என் மனைவியாவும் பவியை என் மகளாவும் நான் அதிகாரப்பூர்வமா அறிமுகப்படுத்த போறேன். இது சத்தியம். வேணிக்கு அந்த வார்த்தைகள் ஒரு வரப்பிரசாதமா இருந்துச்சு. பவி கிட்ட வந்து கெஞ்சினாங்க. பவிமா, அம்மாவ மன்னிச்சிருடி, நான் பெரிய பாவம் பண்ணிட்டேன். உனக்கு துணையா இருக்க வேண்டியவளை உன்னை வேதனைப்படுத்திட்டேன். பவி அம்மா கைய மெதுவா விலக்கிட்டு, சாரிமா, நீங்க பட்ட கஷ்டம் எனக்கு புரியுது. ஆனா அந்த மிருகம் என்ன சிதைச்சப்போ கிடைச்ச வலிய விட என் அம்மாவே என்ன நம்பலையேன்னு நினைச்ச வலிதான் ரொம்ப பெருசு. எவனோ ஒருத்தன் சொன்ன பொய்க்காக என் கேரக்டரையே சந்தேகப்பட்டீங்க. அத அவ்வளோ சீக்கிரம் மறக்க முடியாது. ஆனா கண்டிப்பா மன்னிக்க முயற்சி பண்றேன். பவி அங்கிருந்து நகர்ந்து அவருக்காக சாட்சி சொன்ன நிஷா, பிரவீன், காசி கிட்ட போனா. பவி, உங்க 3 பேருக்கும் நான் எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல. ரிஷி உங்க ஃப்ரெண்டா இருந்தும் நீங்க நியாயத்துக்கு பக்கம் நின்னது பெரிய விஷயம். இந்த உலகத்துல எல்லாரும் கெட்டவங்க இல்லன்னு இன்னைக்கு நிரூபிச்சிட்டீங்க. நிஷா, இதுல நன்றி சொல்ல என்ன இருக்கு பவி? என் அக்காவுக்கு நடந்த கொடுமைய தடுத்து நிறுத்த எனக்கு கிடைச்ச வாய்ப்பு தான் நீ ஜெயிச்சது எனக்கு கிடைச்ச வெற்றி. அப்போ போலீஸ் ரிஷிய விலங்கு போட்டு கூட்டிட்டு வந்தாங்க. ரிஷியோட அம்மா கமலா அழுதுகிட்டே பின்னாடி வந்தாங்க. தாம் பையனோட நிலைய பார்த்து அவங்க உடைஞ்சு போயிட்டாங்க. கமலா, ரிஷி, நீ என் பையன்னு சொல்லிக்கவே எனக்கு அசிங்கமா இருக்குடா. இவ்வளவு கீழ்த்தரமான வேலைய பாத்திருக்கியே. நீ எல்லாம் மனுஷனா பிறந்ததே இந்த சமூகத்துக்கு சாபக்கேடுடா. ரிஷி, நிறுத்துமா, இப்போ எதுக்கு இங்க வந்து சீன் போடுற? அந்த ஆளு என்ன நம்ப வச்சு கழுத்த அறுத்துட்டான். பெத்தவதானே நீ? ஒழுங்கா என்ன ஜெய்மன்ல எடுக்கிற வழிய பாரு. வெளியில வந்து இந்த நாய்களை கவனிச்சுக்கிறேன். ரிஷியோட பேச்ச கேட்டு கமலாக்கு கோவம் கொப்பளிச்சுது. ஒரு அம்மாவா இல்லாம ஒரு நேர்மையான பொண்ணா நிமிர்ந்து நின்னாங்க. கமலா, இன்னமும் உனக்கு அந்த திமிரு குறையல இல்ல? நான் உனக்காக அழல, நீ செஞ்ச அசிங்கத்துக்காக அழுதேன். உனக்கு நான் ஜெய்மன் எடுக்க மாட்டேன். ஒரு அம்மாவா இல்லாம ஒரு பொண்ணா சாபம் விடுறேன். செஞ்ச பாவத்துக்கு ஜெயிலையே கிடந்து சாவுடா. அவங்க கோவமா போக ரிஷி அதிர்ச்சியில நின்னுட்டான். மறுபுறம் வேணிக்கு திரும்பவும் பழைய பயம் வந்துச்சு. ஏங்க, எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆனா மீடியால நம்ம பொண்ணு முகம் தெரிஞ்சிருச்சு. ஊரு உலகம் அவளை பத்தி தப்பா பேசுமே. இனி அவ வாழ்க்கை என்ன ஆகும்? அப்போ அங்க வந்த காலேஜ் சேர்மன் சிவா குறுக்கிட்டான். யாருங்க ஏத்துக்கணும்? உங்க பொண்ணு சுத்தமான தங்கம். அவளை எவனோ ஏத்துக்க வேண்டிய அவசியமே இல்ல. யார் அவளை பார்த்து பரிதாபப்பட்டாங்களோ அவங்களே வியந்து பார்க்கிற அளவுக்கு பவி வளர்ந்து நிற்பாள்.
நேரா பவி கிட்ட போன சிவா கைகுலுக்கி பாராட்டினா. பவி, நீ ஜெயிச்சிட்ட. அடுத்த பிளான் என்ன? பவி, படிக்கணும் சிவா. இவ உடைஞ்சு போயிருவாள்னு நினைச்ச ரிஷி மாதிரி ஆளுங்களுக்கு முன்னாடி ஒரு ஃபீனிக்ஸ் பறவையா உயர பறந்து காட்டணும். என் வளர்ச்சி தான் அவனுக்கு நான் கொடுக்க போற பெரிய தண்டனை. படித்து மட்டும்தான் இப்போ என் ஆயுதம். பவியோட வார்த்தைகள் அந்த ஹால் முழுக்க எதிரொலிச்சது. ஒரு அத்தியாயம் முடிவுக்கு வந்துச்சு. ஆனா அவளோட வெற்றியும் போராட்டமும் அடுத்த பயணத்தை தொடங்கிச்சு. முற்றும் இல்ல, இது ஆரம்பம் மட்டுமே. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு ட்ரிலஜி நாவல். இதோட முதல் பாகம் முடிஞ்சிருக்கு. இரண்டாவது பார்ட் முகமூடி தேவதை. இந்த கதையில பார்த்தவங்க தான் அடுத்த கதையிலயும் வருவாங்க. ஆனா அடுத்த கதையில மெயின் கேரக்டர்ஸ் வேற ஆளுங்க. இந்த தடவை ரிஷி பவிய சுத்தி கதை நடந்துச்சு. அடுத்த கதை யார மையமா வச்சு நடக்க போகுதுன்னு கெஸ் பண்ணிங்க பார்க்கலாம்.